ஹாய், சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்னா, என்னோடய லைவில் வந்து பிள்ளைய நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டது, கோதுமை மாவு தோசையில் எங்களுக்கெல்லாம் தோசை வரமாட்டேங்குது அக்கா, நீங்கள் எப்படி ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. சரியா? அதுக்கான எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்கள் வீட்டில் நான் ஊற்றுற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க கோதுமை மாவை எப்படி நம்ம கரைப்போங்கிறத காட்டுறேன். சரியா? கோதுமை மாவு அரிசி மாவு ஒரு கையளவுக்கு போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இதுலேயே அதோட தாரை தெரியும். கொஞ்சம் உப்பு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், இந்த கோதுமை மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன், எந்த பதத்து வரைக்கும் கரைக்கணும்னு காட்டுறேன். இருங்க. மாவை நல்லா கரைச்சிக்கிட்டே கொஞ்சம் கட்டி இல்லாமல் நீங்களும் கரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கட்டி வந்துருச்சு. அப்படி இருந்தும் நீங்கள் கொஞ்சம் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நம்ம வீட்டில் எப்பயுமே ஊற்றுற தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டால் போதும். இந்த மாவை நான் எப்படி தோசைக்கல்லே ஊற்றி காட்டுறேன், எப்படி தோசை வருதுன்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து கோதுமை மாவு தோசை ஊற்றுறனாலே அது வராது கல்லில். அதுக்காகவே யாரும் தோசை ஊற்ற மாட்டாங்க. இந்த மாதிரி அரிசி மாவு கலந்து நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் தோசை நல்லா வரும். இல்லை கோதுமை மாவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நீங்கள் கலந்து தோசை பதத்துக்கு மாவு கலந்து நீங்கள் ஊற்றுனீங்கனாலும் நல்லா வரும். ஏன்னா அதை அப்போயே மாவு காலி பண்ணிடணும். இதாக இருந்தால் ஒரு 2 நாள் கூட வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜில். சரிங்களா? இப்போ இந்த மாவு ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஊற்றி காட்டுறேன், பாருங்கள். தோசைக்கல்ல பற்ற வச்சுட்டேங்க. கோதுமை மாவு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சு. பார்த்திங்களா? அதே பக்குவத்தில் தான் இருக்குது. இப்போ கல் காயணும். கல் காய்ஞ்சோடனே நம்ம தோசையை ஊற்றி செக் பண்ணிடலாம். கல் நல்லா காயட்டும். எங்கள் வீட்டு தோசை தவா இதுதான், நான்ஸ்டிக் தவா. இன்னொரு தவாவும் இருக்குது, அதுலேயும் ஊற்றலாம். சரியா? ஃபஸ்ட்டு இதில் ஊற்றி காமிக்கிறேன். கல் நல்லா காய்ஞ்சி மேலே ஆவி வருது. சரியா? அது எண்ணெயை ஊற்றிலாம் ஊற்றலை, ஃபஸ்ட்டு மாவு தான். ஒவ்வொருத்தரும் தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து ஊற்றுவாங்க. இந்த மாதிரி வர இடத்துல பேலன்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், சர்க்கரை பேஷண்ட்டுக்காரங்களுக்கு எண்ணெய் வந்து ஒரே எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாதான். மாற்றி மாற்றி ஒரு மாதம் கடலெண்ணெய்னா ஒரு மாதம் நல்லெண்ணெய், ஒரு மாதம் ரீஃபண்ட் ஆயில், இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ நான் இது கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் தோசைக்கு. இப்போ தோசையை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருவோம், இல்லை ரொம்ப கருப்படிச்சிடும். இப்போ நார்மலாக நம்ம எப்பயும் ஊற்றுற தோசை மாதிரியே வந்துருச்சா? இப்படி தான் ஊற்றணும். சரியா? பாருங்கள், இது வெந்துருச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். அடுத்த தோசை ஊற்றுறக்குள்ளே கல் ரொம்ப ஹீட் ஏறக்கூடாது. எடுத்துட்டு ரெண்டாவது உங்களுக்கு இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். ரொம்ப கல் சூடேறிச்சுன்னா லைட்டாக பச்சை தண்ணியை தொளித்து ஹோட்டலில் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஊற்றணும். இப்போ தீயை எப்பயும் போல் நார்மலாக வச்சுட்டு தோசையை சுற்றி நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ரெண்டாவது தோசையை ஊற்றி எடுக்க போகிறோம். இதே மாதிரி தான் கோதுமை தோசையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, அதை தொட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா மக்களே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தோசை 2 ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 தோசை தாங்க நான் சாப்பிடுவேன், அதனால் 2 தோசை தான். மீன் குழம்பு நேற்று வச்சது ஊற்றிருக்கேன். எனக்கா மீன் குழம்பு தான் வச்சு சாப்பிட்ணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. தேங்காய் சட்னி, கார சட்னி சூப்பராக இருக்கும். நாட்டு சக்கரை இதை விட செம்மையாக இருக்கும். உங்களுக்கு நாட்டு சக்கரை பிடிக்காதவங்க தேங்காய் சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.